Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் நடந்த கொஷின் பேப்பரோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக அப்டேட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு இயர் வைஸாக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஷின் பேப்பர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதோட பிடிஎஃப்மே நம்ம கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு பயாலஜி பியூர் சயின்ஸ் பாட்னி சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்டேட் பண்ணியாச்சு. பயாலஜிக்கு மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கொடுத்த கொஷின்ஸு 1 மார்க்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க 1 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் லாஸ்ட்டாக நடந்த 9 பப்ளிக் எக்ஸாம்ஸோட கலெக்ஷன். ஸோ 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அதோட கொஷின் பேப்பர் தான் இது. இதோட பிடிஎஃப் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சுருங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நமக்கு நிறையா கொஷின்ஸ் வரும். ப்ளஸ் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புக் பேக்கில் நமக்கு நம்பர் ஆஃப் லெசன்ஸ் அதிகம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பயாலஜியில் பாட்னியில் பார்த்திங்கன்னா 10 லெசனும், சுவாலஜியில் 12 22 லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கம்மி. சரிங்களா, 35 மார்க்ஸ் தான் கேட்கணும். ஸோ அதனால் புக் பேக்கில் மேக்ஸிமம் ஒரு 70% ஆஃப் கொஷின்ஸ் வரும். இன்டீரியர் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸில் 1, 3 மார்க்ஸில் 1, 5 மார்க்ஸில் 1 அல்லது 2 இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் எஃபோர்ட் எடுத்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்துருங்க. அதே போல் இயர் கொஷின்ஸ் எந்தெந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இயர் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா பயோபாட்னி ப்ளஸ் பயோபாட்னி ரொம்பவே ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. பயோசுவாலஜியும் லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. உங்கள் டீச்சர்ஸ் இதெல்லாமே சொல்கிற கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸாகவே எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தேடிட்டு இருப்பாங்க கொஷின் பேப்பர்ஸு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே போய் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இயர் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் 4-in-1 கம்பேரிசன் வீடியோவும் அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.